வெல்கம் டு பெஸ்ட் ரியாக்ஷன். இன்னைக்கு நாங்க என்ன பார்க்க போறோம்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தேவி மணிஷ் சர்மா அவர் ஒரு சாங் சொன்னாரு, மலேசியன் தமிழ் சாங். நம்ம அந்த பாட்டை பார்ப்போம். நான் இன்னும் பார்க்கல, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறேன். அவரு தான் மலேசியால இருந்து இந்த வீடியோ பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்றாரு. இந்த வீடியோ அவர் சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. வீடியோ என்னன்னு பார்ப்போம். என்னென்னமோ சொல்றேடா. வீடியோ போறப்ப எடிட்டிங்ல போட்டு காமிக்கிறேன். இந்த பாட்டு ஒரு வருஷம் ஆயிடுச்சு. 1 year ago 17 million views. அப்படியே இந்த பாட்டை போட சொன்னாங்க. ஒன்றும் புரியல. என்ன தெரிகிறது? November 3ஆம் தேதி நம்ம பாட்டை கேட்போம். முதல்ல விடா மச்சான் மச்சான் நீ என்னோட மச்சான், நீ இல்லாம நானும் யாருடா மச்சான். ரெப்பா பண்ண ஒரு பாட்டு சொல்லிடா, நட்புக்காக செஞ்ச பாட்டு கேளுடா. மச்சான் மச்சான் நீ என்னோட மச்சான், நீ இல்லாம நானும் யாருடா மச்சான். ரெப்பா பண்ண ஒரு பாட்டு சொல்லிடா, நட்புக்காக செஞ்ச பாட்டு கேளுடா. எல்லாம் செம்ம குட்டாளி, நான் இருக்கோம் ஒன்னா வளர்ந்தோம். கதனு சொன்னா வருவான் முன்னாடி, கேதுனா நிப்பான் பின்னாடி. நண்பா உன் தோலை கோடு இருந்தால் கூட விதையாய் வருவான். அலைகள் போல நட்பு இது, இருந்தால் கூட கரை சேருவான். நீ என்ன விட்டு போனா நான் உன்னை தேடி வருவேன். நம்ம நட்புக்காக தானே நான் என்ன வேணா செய்வேன். நீ என்ன விட்டு போனா நான் உன்னை தேடி வருவேன். உனக்கு ஏதோ ஒண்ணு நான் உனக்காக இருப்பேன். மச்சான் மச்சான் நீ என்னோட மச்சான், நீ இல்லாம நானும் யாருடா மச்சான். டேப்பா பண்ண ஒரு பாட்டை சொல்லிடா, நட்புக்காக செஞ்ச பாட்டு கேளுடா. கைங்க எல்லாம் செம்ம குட்டாளி, நான் இருக்கோம் ஒன்னா வளர்ந்தோம். கதனு சொன்னா வருவான் முன்னாடி, கேதுனா நிப்பான் பின்னாடி. பாரு நான் பாட போறேன் கேளு, இந்த பாட்டுல நான் சொல்ல போறேன் இந்த கதைய கொஞ்சம் கேளு. எங்க நட்புக்குள்ள இல்ல ஜாதி மதம், டீமுக்குள்ள இல்ல லாலாயுதம். சுத்தி முத்தி வம்ப வாங்கினாலும் துரும் பண்ணுவேன் கதனாலும். சிங்கம் போல நாங்க வேட்டையாடி நம்ம நட்புக்காக போட்டு வாட்டி தட்டி கதனா வெட்டிப்போம் வேற மாதிரி. எங்க கண்ணுக்கு நீ ஒரு குள்ள நரி, முகத்தில் இல்ல முகமுடி ஒரு கால்ல வரும் 10 கடி. கைங்கெல்லாம் தனி ஜங்கலாரி சீண்டு நம்ம தலை விதி. மச்சான் மச்சான் நீ என்னோட மச்சான், நீ இல்லாம நானும் யாருடா மச்சான். டேப்பா பண்ண ஒரு பாட்டு சொல்லிடா, நட்புக்காக செஞ்ச பாட்டு கேளுடா. கைங்க எல்லாம் செம்ம குட்டாளி, நான் இருக்கோம் ஒன்னா வளர்ந்தோம். கதனு சொன்னா வருவான் முன்னாடி, கேதுனா நிப்பான் பின்னாடி. மச்சான் மச்சான் நீ இல்லாம நானும் டேப்பா பண்ண ஒரு நட்புக்காக செஞ்ச பாட்டு கேளுடா. நீதான் நீதான் என்னோட தோழா, நீதான் நீதான் எப்போவுமே என்னோட மச்சான். என்னோட மாற்றம். என்ன பண்ற? வீடியோ பாக்குறப்ப அமுக்கார அப்படி எடிட் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா இந்த மாதிரி விஷயத்துல. இந்த புதுவும் அதுவும் நாம் அப்படியே எங்கேயோ அப்படி அமுக்கி விட்டானே, டூஎக்ஸ்ல போட்டானே திடீர்னு லாஸ்ட்ல. எல்லா வேலை இடையில போல முடியறப்பதான் போட்டேன். நான் ஒரு பையன், நீ வேற கட்டவரில் இப்படி வச்சிருக்க, இது பாஸ் பண்ணி விட்டுருவாங்கன்ட்டு.
edit பண்ணி பாருடா தெரியும்டா. எங்க கொடுக்க சாஃப்ட்வேர் கொடுக்க மாட்டேற. பெரிய சாஃப்ட்வேர் எல்லாரும் ஒன்ல எடிட் பண்ணலாம். எல்லாம் பெரிய அளவா எஃபெக்ட்ஸ் எடிட் பண்ற மாதிரி. இப்போ வந்து படத்துல எடிட் பண்றாங்க அவங்கலாம் டம்மி. அவங்கலாம் பிரீமியர். நீ டம்மி சொல்றியா? எல்லாமே உனக்கு அடுத்து தான் சொல்றியா? அப்படி இல்லடா. ஆடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனவத்துல ஆடுறாங்க. VN ல எடிட் பண்ற நான் இங்க அவங்க என்னென்னமோ யூஸ் பண்ணி எடிட் பண்ணுவாங்கடா. ஃபுல் அண்ட் ஃபுல் இப்பெல்லாம் AI அது இதுன்னு டெக்னாலஜி கொண்டு போயிட்டு இருக்காங்க. டெக்னாலஜி அதான் AI டெக்னாலஜி ஆர்டிஃபிஷியல். அதான் ப்ரோ AI ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தெரியுது. அதுக்கு அடுத்து தான் சொல்லுங்க எல்லா பேரும். அது விட நமக்கு தெரியாது எதுக்கு அதை பேசிக்கிட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், வெற்றிகரமா காலேஜ் முடிச்சாச்சு. உரத்திட்டாங்கன்னு சொல்லுங்கடா. முடிச்சாச்சு காலேஜ் கடைசி நாள் போச்சு. நல்லா இருந்துச்சானா எங்கள்கிட்ட நல்லா பேசி பழகி. எங்க சாரு எங்க கண்ணதாசன் சார் ஒருத்தர் இருக்காரு. அவரே ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு வாத்தியாரு ஒருத்தனை போட்டு 4 வருஷம் போட்டு திட்டுறாரு, மோட்டிவேட் பண்றாரு. இதெல்லாம் பண்ணிட்டு நல்ல ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி இருக்குன்னா வச்சுட்டு கடைசியில கிளம்ப போறப்ப ஒரு வாத்தியார் வந்து சொல்றாரு, மெசேஜா போடுறாரு. என்ன மெசேஜ்னா வெரி சாரி ஃபார் இன்கன்வீனியன்ஸ் போடுறாரு. அவர் எதுக்குங்க சாரி சொல்லணும்? நாங்க தாங்க சொல்ல போறோம், நாங்க தான் சாரி சொல்லணும். 4 வருஷமும் அவங்கள டார்ச்சர் பண்ணி நாங்க தான் சாரி. ஆனா அவர் எப்படி சாரி சொல்லிருக்காரு? அந்த பெருந்தன்மை தான் வாத்தியாருனது. ஆனா அவங்களுக்கு கட்டி கண்ணீர் விட்டாருடா. முதல்ல நீ தம் கட்டி பேசிக்கிட்டு இருக்க ரொம்ப நேரமா. சொல்றேன்டா. அப்புறம் எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நான் காலேஜ் முடிச்சுட்டு இனிமே நான் காலேஜ் போக மாட்டேன்னு சும்மாவே போக மாட்டேன். கடைசியா எப்ப காலேஜ் கடைசி ஒரு 5 வேலை தான் போயிருப்பேன். ப்ராஜெக்ட் வைவா அது இதுன்னு போயிட்டு அதுவே ரொம்ப டைட்டா இருந்தது. ஐடி கார்டு இல்லைன்னா உள்ளே விட மாட்டாங்க. வாய கேளு. இந்த காலேஜ்லயுமே ஐடி கார்டு எல்லாம் விட மாட்டாங்க. ஐடி கார்டு இல்லாம. ஆமா ஆமாண்டா. இன்னொரு என்னன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான். காலேஜ் முடியுது எங்க நம்பரை கூட டெலிட் பண்ணிட்டான். காலேஜ் முடிச்சு அடுத்த நேரத்தை வேலைக்கு போயிட்டாங்க. நேற்று நாங்க போன ஒரு ஷாக்கே. மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் நினைக்கிறேன் இந்த பையன். நான் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட், அவன் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட். இன்னைக்கு நேற்று ஒரு விசேஷத்துக்கு போயிருந்தோம். அங்க பார்த்தா கேமராமேன் நினைக்கிறான். எனக்கு ஷாக்கு. ஆனா இவன் ஃப்ரெண்டு இவங்க ஃப்ரெண்டு எங்க அண்ணனோட ஃப்ரெண்டு யாருமே தெரியாது. அங்க போய் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் இருந்தாங்க. ஒரே கூத்தாச்சு. இப்படி இன்னொன்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் பாலகார்த்தின்னு. அவன் வந்து ஒருத்தன் தான் என் வீடியோவை 0 செகண்ட்ல இருந்து எவ்வளவு ஒரு 6 நிமிஷம் நான் ஃபுல்லா பாக்குறேன். அட் அ டைம்ல இது இந்த நிமிஷத்துக்கு நீங்க நடந்துருக்கடா, இப்படி நீங்க பண்ணீங்கடா, நல்லா இருக்குடான்னு எங்களுக்கு கூட சும்மா இருக்காங்க. அவன் வேலைக்கு போறான். வேலைக்கு போயே நம்ம வீடியோ ஆர்வமா பாக்குறான். உண்மையிலே கேக்குறவன் கேனா கேரம் போர்ட கண்டுபிடிச்சு கே சவிகுமார் நீ ஓட்டிட்டு தான் பாக்குறான். தெரியுது நீ மூடு. அப்படிலாம் இல்ல, உண்மையிலே அவன் கிரேட்டுங்க. நான் என்னமோ நினைச்சா என்னமோ கிரேட்டுங்க. என்னன்னா இப்ப என்ன சொல்ல வரேன்னா, எந்த காலேஜ் எந்த ஸ்டூடெண்டா இருந்தாலும் ஒரு சாரோ மேடமோ கடைசியில போறப்ப ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அவங்க சாரி சொல்ற அளவுக்கு நம்ம வச்சுக்க கூடாது. அதுதான் சொல்றேன். ஒரு சாரின்னு சொன்னோடனே எனக்கே ஒரு மாதிரியா போச்சு. இந்த மனுஷன் நமக்கு சாரி சொல்லிட்டாரு அப்படின்னு. யார் சொல்லுவா? ஒரு ஸ்டாஃப்டா அவரு போய் நம்மகிட்ட சாரி சொன்னா அது மரியாதைக்கு அர்த்தமாகுமா? என்னன்னா எல்லார்ட்டையும் போயிட்டு வர சொல்லிட்டோம். எங்களுக்கு சாரி சொன்னவரு நம்ம போயிட்டு வரேன்னு சொல்லல. வருத்தமா போச்சு. சார் இதுல சொல்லிக்கிறேன், போயிட்டு வரோம் சார். காலேஜ் விட்டு போயிட்டு வரோம் சார். அவ்வளவுதான். அவர் அப்பெல்லாம் சொல்ல மாட்டாரு. நல்ல சார். அவர் பேர் வந்து கண்ணதாசன். கண்டிப்பா நான் மென்ஷன் பண்ணி ஆகணும். கண்டிப்பா மென்ஷன் பண்ணுவேன். அவரு நம்மளோட ஒரு சப்ஸ்கிரைபரு. அவர் என்னை எப்பயுமே இந்த யூடியூப் ஆரம்பிச்சதுல இருந்து என்னை எப்பயுமே ஒரு சப்போர்ட்டிவ் பர்சனா தான் இருக்காரு. அவர் தான் ஓப்பனா சப்போர்ட் பண்றதுல ஓப்பனா எதா இருந்தாலும் இப்படி பண்றா, நல்லா பண்றா, டீட்டெயிலா பண்றான்றாரு. ஹி இஸ் கிரேட். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். பேசணும் பாப்பா. முடிஞ்சு சத்தமா பேசு. அப்ப அங்க கேமரா அங்க இருக்கு. நம்மகிட்ட மைக் இல்ல.
கரெக்டாக இந்த மைக் எவ்வளோ வரும், என்ன ரேட் வரும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. அது வாங்கலாம்னு ஐடியாவில் இருக்கும். பட்ஜெட் பாரு அவ்வளோ ப்ராப்ளம். நான் வேலைக்கு போகிறேன், நான் வெட்டியாக இருக்கேன், நான் தான் வாங்கணும். சொல்கிறா ஐயா கொடுங்க சார், ஐயா கொடுங்க. இனிமேதான் உருப்படலான்னு இனிமேதான் உருப்பிடுங்க. அப்புறம் அவன் தான் நம்மளோட மோட்டிவேஷன். காலேஜ் நேற்று முடிஞ்சுட்டா இன்னைக்கே வேலைக்கு போயிடலாம். அவன் தான் உண்மையான மோட்டிவேஷன். பார்ட் டைம் ஜாப். நான் கடைசி நாளில் பெரிய கஷ்டம் என்னன்னா, நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்டே நம்ம நம்பரை டெலிட் பண்ணிட்டு திரும்பி கால் பண்ணுறப்ப ட்ரூகார் வழியாக தான் உன் நம்பரை பார்த்தேன்னு சொல்லுவான். நான் ட்ரூகார் வழியாக தான் உன் பேர் கண்டுபிடிச்சுன்னு சொல்கிறப்ப இருக்கு. அதுதாங்க இருக்கிற பெரிய வழி. நீ கூடயே இருப்பான் ஒருத்தன், அவன் பேர் நான் சொல்லி அவன் பேர் அசாருதீன். அவன் ஐடி நான் கீழே போடுறேன். அப்படியே மனசே கேட்கல. என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார், அழாதீங்க. அப்படி ஆயிடுச்சு எனக்கு. அவனும் எக்ஸா அவன் நம்பர் வச்சு இல்லடா 4 வருஷம் பழக்கம்டா ஃபர்ஸ்ட்ல இருந்து. திடீர்னு கண்ணு முன்னாடி நம்பர் அழிச்சிட்டேன் ப்ரோ. அழுகாத. மனசு கல்லா இருக்கு, அவ்வளவுதான். கல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அது நினைக்கிறேன் மனசுக்குள்ள கல்லு விழுந்தாங்க. மச்சான் மச்சான் நீ என்னோட மச்சான் பாத்து பாட்டு என்ன எத்தனை வாட்டி வருது? பாட்டு பார்க்கல, டீடைல்ஸ் பார்ப்போம். டீடைல்ஸ் உனக்கும் தெரியும். எங்க சப்ஸ்கிரைபர் தேவி மணி சர்மா அவர் சஜஸ்ட் பண்ண பாட்டு ரியலி குட். என்ன எனக்கு டவுட்னா, இந்த பாட்டு வந்து 2023ல வந்த பாட்டு. அப்ப வந்த பாட்டு நல்லா ஓடி இருக்கு. அதே எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணாரு இல்லை. ஆனா ஒரு நல்ல விஷயம், பாட்டு நல்லா இருக்கு. பாட்டா இருக்கும்டா. இருக்கலாம். தேங்க்யூ தேவி மணி சர்மா, நன்றி. மலேசியால இருந்து இருந்து இல்ல, சரி இந்தியால இருந்து தேங்க்யூ. மலேசியால இருந்து அங்க இந்தியா டு மலேசியா. தேங்க்யூ 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 வெரி மச். சொல்லு, நான் சொல்றேன். நீயே சொல்றது பேசிட்ட. இதுக்கு மேல நான் பேசுறது என்ன தெரியுது? நம்பர் டெலிட் பண்ண எப்படியும் 1 வருஷம் கழிச்சு அவனும் கூப்பிட மாட்டான். 1 வருஷம் கழிச்சு கூப்பிட மாட்டாங்க. அந்த 1 வருஷம் இல்லைங்க, 2-3 மாசத்துலயே கூப்பிட மாட்டாங்க. 2-3 மாசமோ 2 நாள், அந்த 2 நாள் இன்னைக்கெல்லாம் பாரு. அவன் யாரு? அவன் யாரு? 2 பேரு அசாருதீன் வந்து எக்ஸாம்பிள். இப்படித்தான் நடக்கும். அவன் முன்னாடியே பண்ணிட்டான். அதுக்கு என்ன தப்பாலாம் நான் நினைக்க மாட்டான். எப்படியே இதான் நடக்க போகுது, எப்படி பேச மாட்டாங்க யாரும். இவன் முன்னாடியே பண்ணிட்டான். இது கண்ணு முன்னாடி பண்ணிட்டான். அவன் ரொம்ப நல்லவங்க. நல்லவங்க அப்படிதான் இருப்பாங்க. சரிப்பா சரிப்பா சரி. சில பேர் இருக்காங்க, எதுக்கு இருக்காங்க ஏன் இருக்காங்கன்னு தெரியாது. இந்த வீடியோவை முடிச்சு போச்சுடா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.